மீண்டும் சொல்கிறேன். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எத்தனை நிமிடம் மூச்சு காத்து உள்ள செல்றதை வெளிவரை கவனிக்கிறீங்களோ, உங்களுக்கு நான் சொன்ன எல்லாமே சரியாயிரும். நோய் குணமாயிரும், மலம் வெளிய போயிரும், சிறுநீர் பிரியும், தலைவலி சரியாயிரும், பிரெயின் டியூமர் சரியாயிரும், கேன்சர் குணமாயிரும், நடுமன பதிவுகள் அழியும், புத்தி பிரகாசமா ஷார்ப்பா வேலை செய்யும், மனம் மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே பயிற்சிங்க. ஆனா, பானா, சதி தியானம். இதை கற்றுக் கொடுத்தவர் புத்தர். புத்த பிட்சு இந்த ஞானிகள் எல்லாமே எல்லாருமே இது ஒண்ணுதான் பண்ணுவாங்க. இது ஒண்ணு போதுங்கிறங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ, கண்ண மூடுங்க, இல்ல கண்ண திறந்து வைங்க. எப்ப ஞாபகம் இருக்கோ மூச்சு கவனிங்க. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சொல்லுவார். அவரும் என்னோட ஒன் ஆஃப் த குருநாதர். ரேடியோ ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஒரு சேனல் இருந்துச்சு. சேட்டலைட் சேனல். நான் வந்துங்க 20 வருஷம் முன்னால சேட்டலைட் ரேடியோ வச்சிருந்தேன். அதெல்லாம் இப்ப யாருக்குமே சேட்டலைட் ரேடியோ இருக்குன்னு இப்ப கூட யாருக்கு தெரியாது. 20 இயர்ஸ் பேக் வந்து நான் சேட்டலைட் ரேடியோ வச்சிருந்தேன். அப்போ வந்து ஒரு 3000 என்னமோ வாங்குறதுக்கு 3000 மாசம் ஏதோ பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாசம் அது 500 என்னமோ ஒரு ஃபீஸ் இருக்கு. இல்ல மறந்துருச்சுங்க. 3000 ரூபாய் கொடுத்து வாங்கி வீட்ல வச்சிருப்பாங்க. அதுல உலகத்துல இருக்கிற எல்லா சேனலும் எடுக்கும். ரேடியோ சேனல், சேட்டலைட் சேனல். எல்லா சாமியார் எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா சேனலுங்க ஒரே ரேடியோங்க. சேட்டலைட் ரேடியோன்னு பேரு. இப்போ அது எங்க இருக்குன்னு தெரியல. நான் சின்ன வயசுல வச்சிருந்தேன். அதுல உலகத்துல இருக்க எல்லா சாமியார் பேசுறது எல்லா லாங்குவேஜ்ல கேட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப ரேடியோ ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நடத்திட்டு இருக்கும் பொழுது அவருடைய ஸ்பீச் வந்து எவ்ரி 1 ஹவர் புது டாபிக் ஓடிட்டே இருக்கும். அப்பவே இங்க 20 வருஷம் முன்னாலேயே லேப்டாப் வச்சு ஆட்டோமேட்டிக்கா லேப்டாப் 24 ஹவர்ஸ் ஆன்ல இருக்கும். யூபிஎஸ் கனெக்ஷன் பண்ணி சேட்டலைட் ரேடியோல குறிப்பிட்ட டைம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ற ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க வேலைக்கு வெளியே. கரெக்டா அந்த 7 மணி 8 மணினா 7 மணிக்கு அந்த லேப்டாப் ஆன் ஆகி அதை ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு வரும்போது ஆடியோ கொடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கிறேங்க. அதுல எதுக்கு சொல்ல வரேன்னா ரிஷி ரவிஷன் அடிக்கடி சொல்லுவாரு, லாங்கர் த த்ரெட் ஹையர் த கைட்டும்பாரு. லாங்கர் த த்ரெட் ஹையர் த கைட். உங்கள் பட்டத்தின் நூல் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ உங்கள் பட்டம் உயரமாக பறக்கும்னு அர்த்தங்க. உங்க மூச்சை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கவனிக்கிறீங்களோ உங்கள் மனம் என்ற பட்டம் உயரத்தில் பறக்கும். இதான் கான்செப்ட்.